களிமண்ணை அறியும் கலைஞன். பொது இடங்கள்ல காதுல இருக்கிற ஹெட்செட்டை கழட்டிட்டு ரோட்ல போற அத்தனை பேரையும் வேடிக்கை பார்க்குற சுகமே தனி தாங்க. ரோட்ல பூ விற்கிற அக்கா, ஸ்கூல் முடிஞ்சு டயர்டா ஷேர் ஆட்டோவில் எட்டி பார்க்குற 5ஆம் கிளாஸ் சுட்டி, தூய்மை பணிக்கு மத்தியில குப்பை தொட்டியை சுத்தி சுத்தி வர்ற நாய்க்கு பிஸ்கட் போடுற அக்கா, சந்தோஷமா சிரிச்சு பேசுற பஸ் கண்டக்டர், கொடுத்த காசுக்கு பேனா வாங்கித்தான் ஆகணும்னு சுயமரியாதை சண்டை போடுற மாற்றுத்திறனாளி, குடிச்சிட்டு முழு போதையில ரோட்ல படுத்திருக்கிற பெருசுன்னு பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் ரோட்ல அவ்வளவு விஷயங்கள் கொட்டி இருக்கு. எத்தனை மனிதர்கள், எத்தனை முகங்கள். இவங்களுக்கெல்லாம் ஒரு லைஃப் இருக்கும்ல, சொல்றதுக்கு கதைன்னு ஒன்று இருக்கும்ல. அந்த கதை போரிங்கா இருக்கா, சுவாரஸ்யமா இருக்காங்கிறதெல்லாம் வேற. ஒரு ரீல்ஸ்ல இருந்து இன்னொரு ரீல்ஸுக்கு தாவுற ஸ்க்ரால் தூரம் கூட அலுப்பு தட்டுற மனநிலை இருந்தா கூட பொறுமையா உட்கார்ந்து கதை கேட்கிற பழக்கம் இன்னும் நம்மளை விட்டு போகல. அந்த வகையில இந்த வாரம் மண்ணின் மனிதர்கள் தொடரில் பார்க்க போறது பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு பானை செஞ்சு கொடுக்குற ஒரு எளிய கலைஞனை தான். 15 வயசுலேருந்து 12 வயசு, 15 வயசுலேருந்து செய்கிறோம். ஸ்கூல் 8வது படித்தேன், படிப்பு இல்லை, எப்படி பேரில் அப்படியே எங்கள் அப்பா இதே தொழில் அப்படியே கண்டினியூ நானும் செஞ்சுருந்தேன். சென்னை ராயப்பேட்டை ஏரியா மாவடி விநாயகர் கோயில் தெருன்னு இப்போ அதுக்கு பேர் இருந்தாலும் ஒரு காலத்தில் இந்த தெரு பூராவும் பானை தொழில் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அதனால அப்போ அந்த தெரு பேர் ராயப்பேட்டை கொசப்பேட்டைன்னு தான் சொல்லுவாங்களாம். சட்டி பானைகள் அப்போல்லாம் சட்டி பானைங்க, அடுப்பு இதெல்லாம் செய்வாங்க. இப்போ அது வியாபார மார்க்கெட்லாம் இல்லை. அது நிறைய இடம் வசதி வேணும். அப்போல்லாம் இடம் நல்ல மைதானங்க வேலை செஞ்சுருந்தாங்க. இப்போ இடம் வசதிலாம் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 35 வருஷமாக ஸ்டார் ஹோட்டலில் இது மாதிரி கப்பு கேட்டாங்க. அதெல்லாம் நான் கண்டினியூவாக நான் செஞ்சுக்கிறேன். ஒரு 35 வருஷமாக செஞ்சுக்கிறேன். 92லேருந்து இது செஞ்சால் தான் நம்ம வீட்டு குடும்பம் நடத்த முடியும். அதனாலேயே தொழிலே பிடிச்சிக்கணும். பானை இங்கே செய்கிறதுலாம் லேட்டாக தான் ஆகும். இது கப்பு கொஞ்சம் சீக்கிரம் அவன் செய்யலாம். ஆனால் செய்கிறது பெருசு இல்லை. இதை எடுத்து காய வச்சு சோளை போடுறதுல தான் வேலையே இருக்குது. பானை நிறைய தீப்பொருள் வலிக்கும். அது பானை சூடாகிறது நிறைய நேரம் இல்லையா, டிஸ்டர்பன்ஸ் எல்லாருக்கும். புகைன்னா அது தானே. அதுக்கு முன்ன ஒரு காலத்தில் தினசரி சொல்ல போடுவாங்க. அப்போ யாரும் கேட்கல. இப்போ மாதத்துக்கு ஒரு நாள் போட்டால் கூட அது ஆஃபீஸ் டைமில் தான், லீவு நாளில் போட முடியாது. 2000 பீஸ் ஒரு 3000 பீஸ் சேர்த்து வச்சுக்கின்னு அப்போ கொளுத்துவோம். இப்போ நிலைமை என்னன்னா, எல்லாரும் தொழிலை கைவிட்டு போனா கூட இந்த மனுஷன் மட்டும் போகவே இல்லை. கைத்தொழில் என்னைக்கும் நம்மளை கைவிடாதுன்னு சொல்ற பழமொழி 66 வயசுல இருக்கிற இவருக்கு அப்படியே பொருந்தும். சென்னையில் எதுவும் கிடையாது. இந்த ஏரியாவில் நான் ஒரு ஆள் தான் மட்டும் செய்கிறேன். தொழில் செய்கிறவங்களாம் யாரும் இல்லை. இப்போ எல்லாம் இறந்துட்டாங்க, வயசானவங்க எல்லாமே. எனக்கு பிறகு யாரும் கிடையாது. அதுக்கப்புறம் வெளியில் எங்கன்னா கிராமத்தில் செய்கிறாங்க. ரொம்ப யாரும் செய்கிறதில்ல கிராமத்தில் கூட. வியாபாரம் கம்மி. இது 35 வருஷம் அனுபவம் ஒரு கலைஞனுக்கு பெரும் ஞானத்தை தந்திருக்கு. எதுக்கும் பெருசா அலட்டிக்காத சிரிப்பு, உழைப்பால கிடைக்கிற சந்தோஷம், திருப்தி. வாழ்க்கை மேல எந்த புகாரும் இல்லை இந்த மனுஷனுக்கு. சவால் ஒன்றும் கிடையாது. இதில் என்ன சவால்? என்ன இந்த புகை போகிறது தான் சவாலாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. புகை ஒன்று தான். மற்றபடி யார் என்ன டிஸ்டர்பன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. இப்போ நமக்கே கஷ்டமாக இருக்கும்போது மற்றவங்களுக்கு அந்த கஷ்டம் இருக்குது தான் செய்யும். களிமண் அவர் கையில் ஏறி உட்கார்ந்த உடனே அழகாக பானையாக மாறுது மக்களே. ஒரு நாளைக்கு எத்தனை பானை செய்கிறாரு, எங்கெல்லாம் கொடுக்குறாருன்னு தன்னோட அனுபவங்களை எந்த சினிமாத்தனமும் இல்லாமல் இவர் இயல்பாக சொல்கிறாப்புல. நமக்கு 66 வயசு ஆகுது. இன்னொரு 4 வருஷம் செய்யணும், அவ்வளோதான். நம்ம நார்மல் ரேட்டு தான் கொடுப்போம். அது உழைப்புக்கு ஏற்ற கூலி அவ்வளோதான். அவங்க ஈஸ்வரத்துறை தான் பண்ணுறாங்க. இதை ஒரே ஒன் டைம் தான். கம்மினா போதுமானது, அவ்வளோதான். அதாவது பெரிய ஆஹா ஊகம்லாம் இல்லை, சம்பாதிக்க முடியாது. இல்லை வேறு என்ன வேலை செய்கிறது? இதுதான் வேறு தொழில் நமக்கு தெரியாது. இந்த தொழிலையே தான் நம்ம கண்டினியூ பண்ணிக்கிறோம். அதாவது யார்கிட்டையும் கை கட்டி வேலை செய்ய வேண்டிய தொழில் கிடையாது இல்லையா. நம்ம யாரும் பயப்படுத்தல. முடிஞ்சால் செய்வோம், எல்லாம் எடுத்து வச்சுடுவோம். எங்கன்னா ஒரு வாரம் ஊருக்கு போனோம் அப்படின்னாக்கா யாருக்கும் லீவு கேட்க வேண்டியது கிடையாது. இவரோட மனைவி புவனேஸ்வரி மண்பாண்ட தொழிலுக்கு பக்கபலமாக இருக்காங்க. நான் எங்கள் வீட்டில் 2 பேர், ஒய்ஃப் 2 பேரும் தான் செய்வோம். கூட ஆள் இருக்கணும் இது வேலை பண்ணணுன்னாக்கா. நான் செய்கிறது வேலை மட்டும்தான். இதை எடுத்து அதை காய வச்சு உணர்த்தி உள்ளே எடுத்து அடுக்கி மறுபடியும் சூளை போடும் போது எடுத்து அதில் வேலை செய்ய அவங்க தான் வேலை செய்வாங்க. பாதி இது லேடிஸ் இல்லைன்னா இந்த தொழில் செய்ய முடியாது. மெயின் பாதி வேலை அவங்க லேடிஸ் வேலை தான். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு காலத்துல சென்னையோட பல நட்சத்திர ஹோட்டல்களுக்கு தயிர்பானை சப்ளை செஞ்சிருக்காங்க.
ஆனா இப்ப ஒரு நட்சத்திர ஹோட்டலுக்கு மட்டும்தான் சப்ளை போகுதாம். ஒரு நாளைக்கு 200 பானை செய்யற இந்த வீட்ல எப்பவுமே 4000 பானை ஸ்டாக்ல இருக்கான். நான் 30 வருஷமா இந்த வேலை தான் பார்க்குறோம். இதுலேருந்து மாமனார் செஞ்சார், அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் செஞ்சார். அவருக்கு ஹெல்ப்பிங்காக நான் செய்யணும் இருக்கேன். எடுத்து வைக்கிறதுக்கு, காய வச்சு எடுத்துகிட்டு போய் உள்ளே வைக்கிறதுக்கு, அப்புறம் அகல் வேலை செஞ்சார்னா அது பூசுவோம், செம்மண் போடுவோம். செம்மண் பூசி அதை எடுத்துன்னு போயிட்டு வைக்கணும். மத்தியானம் காஞ்சிச்சுனாக்கா திரும்ப எடுத்துன்னு போயிட்டு உள்ளே வைக்கணும். ஒரு நாளைக்கு மண் நல்லா இருக்குது, செய்கிற லாபம் வருது. ஒரு நாளைக்கு மண் அவங்க அனுப்பத்தை பொறுத்து இருக்குது. மண் நல்லா இல்லைன்னா பாதி சூளையில் பாதி போயிடுது. கொஞ்சம் நல்லா இருக்கிற மண் நல்லா பழகிது. முன்ன வந்து ஒரு 2-3 ஹோட்டலுக்கு போட்டிருந்தோம். அப்போ என் பசங்க சின்ன சின்ன பசங்களாக இருந்தது. அப்போ வியாபாரம் ஆச்சு. கொரோனாலேருந்து எங்களுக்கு வியாபாரம் கிடையாது. தொழில் பண்ணுறதுனால என்ன எங்களுக்கு பிரச்சனைனா, இதில் வந்து நாங்கள் சாப்பிட்றதும் மிச்சம் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. எங்கள் சாப்பிட்றதுக்கும் எங்கள் மைண்ட் இது மட்டும் பார்க்கறதுக்கு தான் சரியாக இருக்குதே தவிர மற்றபடி இதில் எங்களுக்கு அவ்வளோ லாபம் இல்லை. வேறு வேலைக்கு போக மாட்டேன்றாரு. இதுதான் செஞ்சு ஆகணுன்றதுனால கட்டாயத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் ஒரு ஹோட்டலில் தான் செய்கிறாரு. அது இவரால் முடியல. கொஞ்சமாக செஞ்சுன்னு இருக்கோம். சரி விடக்கூடாது நம்ம தொழிலுன்றதுனால அகல் வாங்க வருவாங்க. அது கொஞ்சம் அதான் கூட கொஞ்சம் கல்யாண பானைக்கு கொஞ்சம் வாங்க செய்கிறாரு. அதால் கொஞ்சம் லாபம் மெயின்டைன் பண்ணின்னு போகிறோம். தொழிலுன்னு ஆயிடுச்சு. இது நம்ம கஷ்டப்படுற மாதிரியும் இல்லை. அது நஷ்டம்னா நஷ்டம். அது பழகிட்டதுனால அவருக்கு அது தெரியல. ஆனால் அந்த வியாபாரம் விடாமல் செஞ்சுன்னு தான் இருக்கார். படிப்பு முக்கியம். படிக்க வந்து பசங்க இப்போ நாங்கள் படுற கஷ்டம் அவங்க படக்கூடாது இல்லையா? நாளைக்கு அவங்க லைஃப் நல்லா இருக்கணும்னு நாங்கள் படிக்க வச்சுட்டோம். அரசியல் நுழையாத வாழ்க்கை இருக்க முடியுமான்னு? வாழ்க்கையே அரசியல் தானே. இந்த மனுஷன் இப்ப வரைக்கும் ரெட் ஹில்ஸ் ஏரியாவில இருந்து தான் களிமண் எடுக்கிறாப்ல. மண் அள்ளுறதுக்கு தமிழக அரசோட கெடுபிடி ரூல்ஸ், கேஸ் பற்றாக்குறையால விறகு ரேட் எகிரி பானைகளை சூளையில கொளுத்த முடியாம தவிக்கிறதுன்னு ஏகப்பட்ட யதார்த்த சிக்கல். மண் வந்து இப்போ வந்து பெரியபாளையத்துலேருந்து வருது. பெரியபாளையம், ரெட் ஹில்ஸு அங்கேருந்து வருது. இங்கெல்லாம் மண்ணெல்லாம் இங்கெல்லாம் மண் கிடையாது. மழைக்கால நிவாரணம் அப்படின்னு வருஷத்துக்கு 5000 6000 கொடுப்பாங்க. இப்போ அது கொடுக்கல. இப்போ என்ன பண்ணால் 60 வயசு ஆகிப்போச்சு இல்லையா, பென்ஷன் போட்டுறாங்க. இடம் இருந்தால் இடம் வசதியாக இடம் கொடுத்தாங்கன்னா நல்லா கொஞ்சம் ஆளை வச்சு பெருசாக லெவலில் பண்ணி வேலை செய்யலாம். வேலை செஞ்சால் காசு தான், ஆனால் உழைக்கணும். எங்களுக்கு என்ன ஆசை, என் பசங்க நல்ல நிலைமையில் இருக்கணும், நோடி இல்லாமல் வச்சுருக்கணும். அவ்வளோதான். இருக்கணுன்னு நல்லா இருக்கணும். மழையில் கூட விட்டு அந்த நஷ்டமாக இருந்து கூட அப்படியே எடுத்து போட்டு திரும்ப மண்ணில் ஊற வச்சு திருப்பி செஞ்சது தான். வெயில் காஞ்சால் தான் கொஞ்சம் இப்போ பழைக்கும் எடுத்து வைப்போம். மழை பெஞ்சாக்கா நஷ்டம்தான். யார் ஆர்வமாக இது எங்கள் ஜாதியில் வந்து யாரும் ஆர்வம் இதில் காட்டலை. காட்டியிருந்தாங்கன்னா தொடர்ந்து ஆள் வந்துக்கினே இருப்பாங்களே. யாருமே இதுக்கு வந்து ஆர்வமே கிடையாது. 2 பொண்ணு 2 படிச்சிருக்காங்க. மொத்தம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். இன்னொரு மேரேஜ் இன்னும் ஆகலை. ஆம்பளை பசங்க எதுவும் இல்லை. இருந்தாலும் தொழில் யாரும் எங்கள் அண்ணனுக்கு கூட ஆம்பளை பசங்க இருந்தாங்க. யாரும் இந்த தொழில் வந்து விரும்பலை. இவ்வளோ பிரச்சனையும் தாண்டி இந்த தொழிலை விடாம கெத்தா பண்ற இந்த கலைஞரோட பேரு மனோகரன். நான்லாம் படிச்சிருந்தா நம்ம இப்போ தான் 40,000 50,000 சம்பாதிக்கிறாங்க இல்லையா. உழைப்பு கம்மியாக இருந்திருக்கும். எங்களுக்கு அப்போ படிக்கும் போது எனக்கு தொழில் மேலே தான் ஆர்வமாக இருந்தது. படிப்பு மேலே அந்த ஆசையே இல்லை. படிப்பு முக்கியம்தான். படித்தா இந்த மாதிரி உழைக்க தேவையில்லை. இவ்வளோ கஷ்டப்படுத்தா இல்லையா. சந்தோஷமான நாளே எனக்கு கஷ்டம்தான். வந்ததுலேருந்து நான் கஷ்டம்தான். சந்தோஷம் படுற மாதிரி எதுவும் நாங்கள் நடக்கலை. இதுதான் நான் வந்ததுலேருந்து இந்த கஷ்டம்தான் பண்ணுகிறேன் 30 வருஷமாக. இவங்களை போலவே வித்தியாசமா வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள், தங்கள் உழைப்பால் ஒரு தொழிலை உருவாக்கி வரக்கூடிய மக்கள், மண்ணோடு மக்களோடு வாழ்க்கையோடு இணைந்து பயணிக்கும் தொழில் முனைவோர் உங்கள் சுற்றத்திலும் இருக்காங்களா? அவங்கள பத்தி முழுமையான தகவல்களை saravanan.k@zeemedia.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வையுங்க. நாங்க உங்களை தொடர்பு கொள்றோம். மண்ணின் மனிதர்கள் நிகழ்ச்சியோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜீ தமிழ் நியூஸ் உடன்.